நம்ம இன்னைக்கு சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். டெய்லி இட்லி தோசைன்னு நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ இது போல் வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் டின்னர் செஞ்சு சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்க கூட வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் முந்திரி பருப்பு கரிஞ்சு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக முந்திரி பருப்பு போடணும்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போது வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் வெளியில் எடுத்துடுறேன். வேர்க்கடலை முந்திரியெல்லாம் போட்டு செய்யும்போது உப்புமா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம உப்புமா சாப்பிடும்போது வாயில் இடையிடையில் கடிப்படும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்சால் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ண பாருங்கள். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு தக்காளியை இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி முழுமையாக வதங்கணும்னு தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ இதில் காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பீன்ஸ், கேரட், குடமிளகா அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். மற்ற எல்லா காய்கறியுமே எல்லாமே 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்க்கலாம். சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. காய்கறி ஓரளவு வெந்து வரும்போது நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். காய்கறியோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சுகர் க்யூப் இருந்தது, அது சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காய்கறியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆகிருக்கு. காய்கறி ஓரளவு வெந்திருக்கு. இதில் இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கப் அளவு சேமியா எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் வந்து மீடியம் சைஸ் அளவு சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப ஒல்லியான சேமியா வெரைட்டி எடுத்திங்கன்னா 1 கப் அளவு சேமியாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் பெரிய சேமியா எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் சேமியா சேர்த்துக்கோங்க. நான் வறுத்த சேமியா சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்காத சேமியா சேர்க்குறீங்கன்னா லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சேமியா நல்ல பூ போல் வரும். தண்ணி அதிகமாகிருச்சுன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகியிருக்கு. மூடி ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்களே பாருங்கள், நல்ல உதிரியாக பூ போல் சேமியா தயாராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சேமியா செஞ்சு தந்தீங்கன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி, அதுக்கப்புறமா வேர்க்கடலை 2ஐயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சேமியா உப்புமா சூப்பராக தயாராகிருச்சு. இதில் நம்ம நிறைய வெரைட்டியான காய்கறி சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹரிபரியில் சீக்கிரமாகவே செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா உப்புமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.